இங்கே ஹீரோயின் தலைவியாக இருக்க ஊருக்குள்ளே சுடுகாட்டில் வந்து புதைக்கிறதுக்கு வெறும் 4 பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. இதனால குலுக்கல் முறையில் அந்த 4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தரை செலக்ட் ஆனவன் ஊரில் இருக்க எல்லாருக்குமே பார்ட்டி வைக்கிறான். அதுக்காக கள்ள சாராயம்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். அதை காய்ச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமாக என்னென்னத்தையோ போய் கலந்து விட்டுறான். இதை குடிச்சிட்டு ஊருக்குள்ளே 4 பேர் செத்து போயிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த 4 பேர் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டில் புதைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஊரில் யார் செத்தாலும் அவங்கள புதைக்கிறதுக்கு அவங்க சுடுகாட்டில் இடம் இல்லாமல் போயிடுது. வெட்டியானா இருக்க ஹீரோ அவங்க அம்மா மட்டும் புதைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்கான். ஹீரோயினும் சேர்ந்து பக்கத்து ஊருக்குலாம் போய் சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு இடம் இருக்கான்லாம் கேட்டு வராங்க. அப்படி போகும்போது சில ஊர்க்காரங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லி சிரிக்கிறானுங்க. சில ஊர்க்காரங்க கம்மியாக தான் இடம் தருவேன்னு சொல்கிறானுங்க. ஒரு ராஜா கிட்ட கேட்க போகும்போது இந்த மாதிரி பொண்ணுங்க தலைவியாக இருக்க ஊர்லலாம் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறானுங்க. இப்படி பேசுகிற ஊர்க்காரங்கள ஹீரோ மட்டும் சொல்கிறா, அப்போ பொம்பளை கடவுளாக இருந்தால் மட்டும் கும்பிட்றீங்களே, மற்றதுக்கெலாம் தேவையில்லையான்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறான். இன்னொரு பக்கம் ஊரில் இருக்க பெரிய தலைக்கட்டு வீட்டுக்காரங்க வீட்டிலலாம் சாவு கிடக்கிற மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அவங்களும் ஒரு பக்கம் எங்கிட்டு வராங்க. இவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மக்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஹீரோயின் டென்ஷனில் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா. சரி, சுடுகாட்டுக்கு ஒரு தடவை போய் இன்னொரு தடவை அங்கே இடம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னும் போது ஹீரோவா மறைச்சு வச்ச இடம்லாம் தெரிஞ்சிட போதும்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறா, 100 வருஷத்துக்கு பழமையான சமாதியெல்லாம் ரீயூஸ் பண்ணுவோன்னு சொல்லி. மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, பழைய சமாதி, நேம் இல்லாத சமாதி, உடஞ்சி போயிட்டு இருக்க எல்லா சமாதியும் வந்து கணக்கெடுத்து சீக்கிரமாக சொல்லுங்கன்னு.